வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 392 வேகன்சி. ஸோ அந்த வேகன்சிக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கால் பண்ணிட்டே இருந்தீங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீக்கில் வந்து வீடியோ போட்டிருந்தோம், புக் ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணல. அதனால் ப்ரீவியஸ் வீக்கில் வந்து அப்போ இருந்து கால் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு குட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புக்கு ரெடி ஆயிடுச்சு, புக்கு ரெடியாக இருக்குது. உங்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் மூலமாக இல்லாட்டி போஸ்டல் மூலமாக எப்படியும் அவங்க வந்து புக்கை வந்து சென்ட் பண்ணி வச்சுருவோம். தேவைப்படுறவங்க வில்லிங் உள்ளவங்க இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இந்த புக்குக்கு வந்து நாங்கள் டிஸ்பேஸ் பண்ணுற ஃபீஸுமே வாங்கிக்கல. டிஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறதுமே நாங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரி சார்ஜாக கொடுக்குறோம். ஓகேங்களா, அதுக்கான ஃபீஸும் உங்கள்கிட்ட வாங்கிக்கல. சரி, ஓகே, புக்கோட ப்ரைஸ் என்ன கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு கண்டென்ட் அங்கே தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் 750 ரூபா வருது, 750 ருபீஸ் வருது, 750 ரூபா வருது. ஏன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு புக்கை மட்டும் படித்தா போதும், வேறு எந்த புக்குமே நீங்கள் படிக்கவே தேவையில்லை அப்படின்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து நாங்கள் மேக் பண்ணோம். அந்த ஒரு கான்செப்ட் தான் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ எடுத்து இந்த புக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு புக்கை மட்டும் படித்தா போதும், நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி ப்ராக்டிக்கலுக்கு போயிடுவீங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக பார்ட் பியில் அதிக மார்க் வாங்குவீங்க, பார்ட் ஏல வந்து பாஸ் மார்க்கு மேலே அதிக மார்க்கும் வாங்கிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் எடுத்துருக்கோம் அந்த புக்குமே. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எங்களுக்கு புக் ரெடி பண்ணுறதுக்காக. எனக்கு எடுத்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நான் ஃபுல் கேரண்டி உங்களுக்கு கொடுப்பேன், 100% ஃபுல் கேரண்டி கொடுப்பேன். சூப்பராக எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா ஃபீஸ் 750 ரூபா சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், எங்களுக்கே சங்கடமாக தான் இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அமௌண்ட்டு வச்சு கொடுக்குற டெஸ்ட் பேஜுமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் யாருக்குன்னா அந்த புக்கு வாங்குறவங்களுக்காக. சரி, ஓகே, இந்த ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ஃபீஸ் வந்து கூட இருக்குது, இந்த புக்கு ப்ரைஸ் வந்து 750 ரூபா. இந்த 750 பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க ஏதாவது இருப்பாங்க, அவங்களாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஏதாவது எங்களுடைய லாபத்தையுமே அதை விட்டு கொடுக்க தயாராக தான் இருக்கும். எப்போயுமே தெரியும் நம்மளை பற்றி, மகி அகாடமினா கொஞ்சம் ரொம்ப பார்த்து தான் பண்ணுவாங்க. ஃபீஸ் வந்து இந்த மாதிரி 50-100 தான் வாங்குவாங்க, அவ்வளோ வாங்க மாட்டாங்க பணம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இதை பார்க்கும்போது இந்த மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, 750 அதிகமாக இருக்குது எனக்கே தெரியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா, கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அமௌண்ட்லாம் பார்த்துட்டு. ஓகேங்களா, வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், பார்த்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை பற்றி அமௌண்ட்டை ஃபீஸ் கம்மி பண்ணிக்கிறலாம். கண்டிப்பாக அந்த புக்கு வாங்குறவங்களுக்கு மட்டும் டெஸ்ட் பேஜ் வந்து அதனால தான் ஃப்ரீயாக கொடுக்கலாம் இருக்கும், முற்றிலும் ஃப்ரீயாக கொடுக்கலாம் இருக்கும். இப்போ டெஸ்ட் பேஜை பற்றி நம்ம ஷெட்யூல் பார்க்கலாம் என்னென்னு பாருங்கள். வெற்றி நமது டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ 3rd சயின்ஸ் 4th சயின்ஸ் போட்டிருக்கோம்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நான் தனியாக அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த யூனிட்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற விஷயத்தையுமே உங்களுக்கு அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் அந்த யூனிட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும். அது என்னென்னு சொல்லி டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகேங்களா, மற்றபடி எனக்கு புக்கு வேணாம், டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுற விருப்பம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது புக்கு வேணாம், டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுற விருப்பம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு வெறும் 130 ரூபா மட்டும் தான் டெஸ்ட் பேஜுக்காக வாங்குகிறோம். ஏன்னா நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஒரு டெஸ்ட்டுக்கு வெறும் 10 ரூபா. ஆமாங்க, வெறும் 10 ரூபா தான். ஸோ அதனால் 130 ரூபா மட்டும் தான் டெஸ்ட் பேஜுக்காக வாங்குகிறோம். மற்றபடி இந்த புக்கை வாங்குறவங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த டெஸ்ட் பேஜ் எப்போ ஃபினிஷ் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஃபினிஷ் ஆகுது. மொத்தம் 13 டெஸ்ட்டு. அப்போ ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகுது.